शरीरं स्वरूपं सदा रोगमुक्तं यशाचारुचित्रं धनं मेरुतुल्यम् मनश्चेलगं गुरुरोरङ्घ्रिपात्के ततत्किं 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 ततत्किं। जय माता जी, जय माता जी, जय माता जी। कलत्रं धमं पुत्रपौत्रादि सर्वं कलत्रं धमं पुत्रपौत्रादि सर्वं गृहं बन्धवा सर्वमत्ताधिजातं मनश्चेलकं गुरुरोरङ्घ्रिपात्ये ततत्किं 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 ततत्किं। जय माता जी, जय माता जी, जय माता जी। षडङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या कवित्वादिगाढ्यं सुपाद्यं करोति मनश्चेलकं गुरुरोरङ्घ्रिपात्ये ततत्किं 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 ततत्किं। श्री माता जी, श्री माता जी, जय माता जी। विदेशेषु मान्या स्वदेशेषु धान्या सदाचारवृत्तेषु मातो न चान्या मनश्चेलकं गुरुरोरङ्घ्रिपात्ये ततत्किं 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 ततत्किं। जय माता जी, श्री माता जी, जय माता जी। क्षमामण्डले भूप भूपालवृन्दे क्षमे मण्डले भूप भूपालवृन्दे सदा सेवितं व्यासपादारविन्दम् मनश्चेलकं गुरुरोरङ्घ्रिपात्ये ततत्किं 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 ततत्किं। जय माता जी, श्री माता जी, जय माता जी। शशीगतं भिक्षुदान प्रतापा जगत्सु सर्वं करेयात् प्रसादा मनश्चेलकं गुरुरोरङ्घ्रिपात्ये ततत्किं 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 ततत्किं। श्री माता जी, श्री
श्री माता जी जय माता जी न भोगे न योगे ववाजे में मेधे न भोगे न योगे ववाजी मेधे न कान्ता सुखेनैव वित्तेषु चित्तम् मनश्चेलगं गुरुरोरं कृपाते ततः किं ततः किं ततः किं ततः किं जय माता जी श्री माता जी जय माता जी अरण्ये नवासस्य गेहे न कर्ये न देहे मनोवर्तते मनश्चेलगं गुरुरोरं कृपाते ततः किं ततः किं ततः किं ततः किं जय माता जी जय माता जी जय माता जी गुरुरोष्टकं ये पठेत् पुण्यदेही गुरुरोष्टकं ये पठेत् पुण्यदेही यदि भूपति ब्रह्मचारी च गेहि लभेद्वाचितार्थ पदं ब्रह्म संज्ञम् गुरुरुक्तवाक्ये मनुयस्य लग्नम् मनश्चेलगं गुरुरोरं कृपात्ये ततः किं ततः किं ततः किं ततः किं जय माता जी जय माता जी जय माता जी जय माता जी जय ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி முழுமையாக நம்மை அர்ப்பணிப்புடன் அன்னையிடம் வணங்கி நமது குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். நமது கவனத்தை நம்முடைய
இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திருங்கள். தங்களின் வருகையால் எங்களிடம் இருக்கின்ற அனைத்து விதமான அறியாமை என்ற இருள் அகன்று விட்டதம்மா. தங்களின் அன்பின் ஒளியானது எங்களின் இதயம் முழுவதும் பரவியுள்ளது. இந்த ஒளியை நாங்கள் இவ்வுலகம் முழுவதும் இருக்கின்ற தேடுதல் உள்ளவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அனைவரையும் தன்னைத்தான் உணர்தலை எங்களுக்கு செய்வதற்குரிய நாங்கள் கருவிகளாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்களின் அன்பால் எங்களுக்குள் பயமற்ற நிலை இருக்கிறதம்மா. எங்களின் நன்றிகளை தங்களுக்கு பணிவோடு செலுத்துகிறோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு இன்றைய தியானத்திற்குரிய அனுமதியை தந்தருளுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவில் 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகாசரஸ்வதி மகாகாளி त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रारस्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात्
ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்கள் உடம்பிலுள்ள அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறை தீய சக்திகளையும் தீய குணங்களையும் பூமி மார்க்கமாக உறிஞ்சிக் கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களை எப்பொழுதும் சமநிலையிலேயே நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இடா நாடி கவனத்தை நம்முடைய இடா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, எங்களின் இடா நாடியை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திருங்கள் அம்மா. தாயே, எங்களினுடைய ஆசைகள் தங்கள் அருளால் தூய்மையாக்கப்பட வேண்டும் அம்மா. தாயே, தங்களின் தத்துவமானது எங்களுக்குள் விழிப்புணர்வு அடைவதற்கும் அதை நாங்கள் முழுமையாக உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महा काली श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. பிங்களா நாடி கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, எங்களின் பிங்களா நாடியை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம்.
தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திருங்கள் அம்மா. நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீரம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்களால் தூய்மையாக்கப்பட்டுள்ள எங்களுடைய விருப்பங்களை நாங்கள் செயல் ஆற்றுவதற்குரிய சக்தியையும் விவேகத்தையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் தங்களின் தத்துவம் விழிப்புணர்வு அடைந்துள்ளதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்குரிய நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. சுழுமுனை நாடி கவனத்தை நம்முடைய மத்திய நாடியிலும் சகசிராராவிலும் வைத்திருப்போம். தாயே, எங்களின் மத்திய நாடியை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தயவு செய்து எங்களின் மத்திய நாடியில் அதன் பாதையை சுத்திகரிப்பு செய்வதுடன் எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களிலேயே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் இடமும் வலமும் அல்லாமல் நடு நாடியிலேயே நிலைத்திருக்கிறோம். தாயே, தயவு செய்து எங்களை இறைவனின் ராஜ்யத்திற்குள் ஆனந்த நிலையை அனுபவிக்க தயவு செய்து எங்களுக்கு அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக.
கவனம் நம்முடைய மூலாதார சக்கரம். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ கணேசராக வீற்றிருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் நிரப்பிவிடுங்கள் அம்மா. கவனம் நம்முடைய மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நம்முடைய மூலாதார சக்கரத்திலேயே நிலைத்திருக்கட்டும். There's so many things we have to see, that whatever has been revealed to you, you can verify it. For example, I had said long time back that Muladhara chakra is made out of carbonate. And if you see it from left to the right, right to the left side, you see nothing but a swastika. So now you see from left to the right, then you see Omkara. And once you see from down below upward, you see the Alpha and Omega. Now see, Christ has said that I am the Alpha and the Omega. So this swastika becomes Omkara, also becomes Christ. You can see it very clearly. Now we have got a beautiful picture of that. We have a tape, and I wanted to see you all that, but I don't know how we can manage here. But I wish you all could see it. It's so clear cut. So Alpha and Omega, also these mathematical things have come to us from inside, from the divine. This is not we have created. This was found out by some mathematicians who were realized souls, and they used this Alpha and Omega. It's surprising how it shows so clearly that swastika becoming Omkar and Omkar then becoming Alpha and Omega. So everything in Sahaja Yoga is tangible and can be verified. தாயே, தாங்களை
ஆதாரமானவர், முழுமையானவர், ஓம்காரமானவர். தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குவதோடு முழுமையாக நாங்கள் தங்களிடத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தங்களுடைய குழந்தைகளான நாங்கள் எப்பொழுதும் தங்களின் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற எங்களின் தாயான குண்டலினி தாய் மேலெழும்புவதற்கு அனுமதி தாருங்கள். கவனம் நம்முடைய மூலாதாரில் கொண்டு வருவோம். ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷா. ஓம் त्वमेव साक्षात् श्री कुण्डलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம், கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரம், கவனம் மெதுவாக நம்முடைய பவசாகரம், கவனத்தை நம்முடைய பவசாகர சக்கரத்திலேயே நிலைத்திருக்க செய்வோம். தாயே, எங்களின் பவசாகர சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயராக இருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாங்கள் உள்ளும் வெளியுமாக நிறைந்திருப்பவர், ஆழம் காண இயலாதவர் மற்றும் ஆழமான குருவானவர், கருணை மற்றும் இரக்கம் உள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர், நிலையான ஆதரவையும் மன நிறைவையும் எங்களுக்கு அளிப்பவர், குணங்களுக்குள் இருக்கும் ஏற்ற தாழ்வுகளை அகற்றி அவற்றின் உண்மையான குணத்தை மீட்டெடுப்பவர் தாங்களே ஆகும். எங்களை மாயைகளிலிருந்து விடுவிப்பவரும் தாங்களே ஆவீர். தாங்கள் ஆசை இல்லாதவர் மற்றும் அசைவற்றவர், தூய்மையான விருப்பத்தின் சாரமாவீர். தர்மத்தை வலுப்படுத்துபவர், குரு நியமம், நியம வல்லமை மற்றும் அறிவாற்றல் ஆகியவற்றை எங்களுக்கு அருள் புரிகிறீர்கள். தாய், தங்கள் அருளால் நாங்கள்
சுயம் குருவாக இருக்கிறோம். தயவு செய்து எங்களுக்குள் அந்த குரு தத்துவத்தையும் அவற்றின் புனிதத்தையும் கண்ணியத்தையும் கொள்கைகளையும் முழுமையாக எங்களுக்குள் நிரம்பி நாங்கள் அவற்றின் உண்மை நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாட்சாத் ஓம் त्वमेव साक्षात् श्री आदिगुरु दत्तात्रेया साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரம், மெதுவாக விஷுத்தி சக்கரம், மெதுவாக ஆக்ஞா சக்கரம்,
தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் அம்மா. நாங்கள் எங்களுடைய ஆத்மாவிற்கு எதிராக எங்களின் அறியாமையாலும் அகங்காரத்தாலும் மமகாரத்தாலும் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரம், தாயே, எங்களின் சகஸ்ரார சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினியாக 1000 இதழ் கொண்ட தாமரையில் அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே, தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ள இந்த ஆத்ம விழிப்புணர்வை உண்மை நிலையோடு நாங்கள் எப்பொழுதும் புரிந்த நிலையில் இருந்து தர்மத்தின்படி தாங்கள் எங்களுக்கு இட்டுள்ள பணியை செய்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு பணிவையும் அன்பையும் மன்னித்தல் குணம் உடையவர்களாக திகழ்வதற்கும் அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை எண்ணங்கள் அற்ற நிலைக்கு அழைத்து செல்லுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய நிர்விச்சாரா நிலைக்கு கொண்டு செல்லுவோம். கவனம் மெதுவாக நிர்விகல்பா. தாயே, தயவு செய்து எங்களை எண்ணங்கள் அற்ற சந்தேகமற்ற ஆழ்நிலை தியான நிலைக்கு அழைத்து செல்லுங்கள் அம்மா. நாங்கள் தியானத்தினுள் தியானத்தில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्विकल्पा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. நாம் கவனத்தை எண்ணங்கள் அற்ற நிலையில் வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். எண்ணங்கள் அற்ற நிலையிலேயே அன்னையின் அருளுரையை கேட்போம்.
We cannot meditate. We only can be in meditation. When we say we are going to meditate, it has no meaning. We have to be in meditation. Either you are inside the house or outside the house. You cannot be inside the house and then say that now I am outside the house. Or when you are outside the house, you cannot say I am inside the house. In the same way, you are moving in 3 dimensions of your life, of emotional and physical and mental being. You are not inside yourself. But when you are inside that, you are in thoughtless awareness, then not only that you are there, but you are everywhere. Because that is the place, that is the point where you are really in universal. From there, you are in contact with the principle, with the Shakti, with the power that permeates into every particle that is matter, into every thought that is emotion, into every planning and thinking of the whole world. You permeate into all the elements that have created this beautiful earth. You permeate into earth. You permeate into Akasha, into Teja, into sound. But your movement is very slow. Then you say, I am meditating. That means you are moving in permeation with the universal being. But you are not moving yourself. You are just unloading yourself to be free from the weight of things that do not allow you to move. When you are in meditation, you must allow yourself to be in thoughtless awareness. There the unconscious itself, the achetana itself, will take charge. You will start moving with the force of Acheta. The unconscious is going to work it out. It is going to take you there where it wants you to go. You keep to thoughtless awareness all the time. Try to keep to thoughtless awareness as much as you can. When you are in thoughtless awareness, you must know that you are in the kingdom of God. And His people, His arrangements, His consciousness is going to look after you. Even when you are giving vibrations to other people, I have noticed that you are not in thoughtless awareness. If you give vibrations in thoughtless awareness, you will not catch it. Because all these entities that enter into you, all these material problems that come into you, come when you are in those 3 dimensions. Through Sahaja Yoga, you have opened your gates of your own being. You have entered into your own kingdom. But you do not keep there, you come out of it. And again you go back and settle down. Doesn't matter. You should not feel so disappointed about it, so frustrated. You know, people have worked for thousands of years and they could not separate themselves from themselves. Only you people, the Sahaja Yogis, whom are made after the pattern of Sri Ganesh himself, are so powerful that they can give awakening and realization to other people. Even if you are caught up, you have seen you have powers.
Even if you feel that the vibrations are not coming, you know you have powers. You can give realizations to others. In your presence, people get realization. But you have to be that power completely. Supposing there's something wrong with your car, but as long as it is moving, it's all right. You have to repair it. We have to repair all the time all our wounds, which we have caused ourselves by our foolishness, by our lust, by our greed, by so many false identifications we carry with ourselves. We must have a complete attention towards our weaknesses and not towards our achievements. If we know what are our weaknesses, it's better that we can really swim across better. Supposing on a ship there is a hole and the water is coming in through that hole. The attention of all the crew, of all the staff and the captain itself will be on that hole from where the water is coming in and nowhere else. In the same way, you must be on the watch out. There are so many pitfalls for a Sahaja Yogi, I have seen it. Of course, even the past is over. Even the past can be overcome. In the present also, they have many shadows of the past working. For example, when you are sitting in a group, you are involved with each other. Those who are involved with each other by any relationship whatsoever must know that this kind of involvement is not going to help them to attain their individual ascent. Everybody is ascending individually, though you are collectively contacted with each other and in communication. But the ascendance is individual, absolutely individual. So whether he is your son, brother, sister, wife, friend, you must remember that you are not responsible for their ascendance. You cannot help them for their ascendance. Only Mother's grace and their own desire, their own effort to give up all that is three-dimensional will help them. So whenever a thought comes like that, you must know that you have not attained the thoughtless awareness in its full extent. And that's how you have problems which are three-dimensional. Sometimes a Sahaja Yogi will find an emotional will come into his mind. It will be an emotion of dejection or frustration, and he'll be disgusted with himself or with others. Both things are just the same. I've seen some Sahaja Yogis get very disgusted with others. There should be no disgust that is lasting. Of course, for a short time you might feel a disgust, it's all right, it's a passing phase. Or you might feel disgusted with yourself, maybe a passing phase. But if you go on hankering on to it, or if you go on clinging to it, that means you are conditioning yourself. That means you are not in thoughtless awareness. That means that you are in your past. You are making your past a solid mass on your head. In the present, everything is fleeting. Everything is fleeting. That is not eternal. In the present, the eternal stays. The rest all drops out. It's like a moving river which doesn't stop anywhere. But the moving river is eternal. The rest of the things are all changing. If you are on the eternal principle, all that is not eternal changes and drops out, dissolves and becomes non-existent.
We have to understand our own dignity, our own essence. The first and foremost is that all the Sahajogis are the chosen ones. They are the people whom God has chosen. In this city of Delhi, there are thousands and thousands of people. All over the world, there are so many people that we are suffering from overpopulation. But in Sahaja Yoga, there are very, very few people. And when you are chosen the first, you must also realize that you are the foundation. You are the stones that are to be laid down and have to be strong, have to be forbearing. And that's why it is necessary that all of you who are now few, who are the first lamps that are going to enlighten other lamps in the world, you have to enjoy the strength of eternity, the strength of divine love, the strength of this universal being that you are. This is what meditation is. So when Sahaj Yogis ask me, what should we do for meditation? You be in thoughtless awareness, that's all. Don't do anything. At that time, not that you are moving towards the goal or that the unconscious is taking charge of you. Not only that, but also you are emptying for the first time the divine into the nature, into your surroundings, into other people who are universally connected to you. Only thing is that we are used to one thing, that is we must do something about it. And that's why we start doing something. Meditation is the most sahaja method. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய்
தயவு செய்து எங்களுக்கு தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தூய்மையான அறிவை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சகஜ யோகிகளாக இருக்கின்றோம். நாங்கள் சகஜ யோகிகள் என்பதை எங்களின் ஒவ்வொரு நொடியிலும் நாங்கள் உணர்ந்து உண்மையின் நிலையோடு அதற்குரிய கண்ணியத்தோடும் நடந்து கொள்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களிடம் இருக்கின்ற அனைத்து விதமான குணங்களையும் சிந்தனைகளையும் தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் முழுமையாக சமர்ப்பித்துவிட்டு நாங்கள் எண்ணங்களற்ற நிலையில் நிலைத்திருப்பதற்கும் எப்பொழுதும் தங்களின் பாதுகாப்பில் இருக்கின்றோம் என்ற எண்ணத்தோடும் எங்களின் வாழ்க்கை நிலையை கொண்டு செல்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். பூரண மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. தாயே, நாங்கள் தியானத்தில் ஆழ் நிலையில் செல்வதற்கும் அமைதியை உணர்வதற்கும் ஆனந்தத்தை உணர்வதற்குமான சூழ்நிலையை அமைத்து தந்தமைக்கும் தங்களின் அருளுரையை நாங்கள் முழுமையாக கேட்டு அதை உள்வாங்க செய்வதற்குரிய சூழ்நிலையை அமைத்து தந்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். அன்னை அவர்களுக்கு நமது நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்தி நாம் நமது குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள்.